Namaskar dost. SAF. In this video, we discuss about lot of safety matters and what is the safety officer roles and responsibilities. I am Anuraj Mahavel from Sanayan Industrial Service. I am a safety officer of this company. Actually, I having 2 years experience of this company. I complete my PGDS Industrial Safety from Annamalai University and IQ OSHA Managing Safely from Saudi Arabia. I am a passionate about safety. My role is as a safety officer and site engineer. If I made any mistakes on this video, you don't get angry on me because I'm a chemical engineer. I don't have too much knowledge of this civil side. But trust me, I know the safety. You are the safety officer now. You must follow the instructions. Now, you have so many questions on your head. So what is the safety and what is the purpose of safety and what is the roles and responsibility in safety officer and what is the toolbox talk and what is a safety checklist. Don't worry about that. I will explain to you. And remember one thing, as an employer hired you, you are the safety officer now. As a safety officer, once you enter the site, you are the full responsible person of the site and safety and workers and everything. You don't forget it. Before you start the work, you must conduct the toolbox meeting for the workers about the safety work procedures. அதாவது ஒரு ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒர்க்கை பற்றின புரிதலையும் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் அதுக்குண்டான அவேர்னஸையும் ஒர்க்கர்ஸுக்கு நீங்கள் வழங்க வேண்டியது அவசியம். அடுத்தது கண்டக்டிங் அண்ட் இன்ஸ்பெக்டிங் ஃபார் தி பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் டு பி வியர் ப்ராப்பர்லி. ஐ மீன் இந்த ஒர்க்கர்ஸ் வேலை செய்ய போகிற ஒர்க்கர்ஸு கரெக்டான பிபி அணிஞ்சிருக்காங்களா அப்படின்றத உறுதி செய்ய வேண்டியது உங்களோட இரண்டாவது கடமை. அடுத்தது கண்டக்டிங் அண்ட் இன்ஸ்பெக்டிங் ஃபார் த டூல்ஸ் டு கீப் மெயின்டைன் தி மந்த்லி கலர் கோட். அதாவது நீங்கள் இந்த வேலைக்கு பயன்படுத்த போகிற டூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டூல்ஸ் கரெக்டான டூல்ஸா எலிஜிபிளான டூல்ஸான்றதை சரி பண்ணி அதுக்கு மேலே மந்த்லி கலர் கோட் கீப்பப் பண்ணணும். எதனால் அப்படின்னீங்கன்னா அப்போ தான் உங்களோட ஹையர் அஃபிஷியலோ இல்லை சைட்லேருந்து யாராவது விசிட் வந்தாலோ ஓகே இந்த டூல்ஸ் எலிஜிபிளான டூல்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரிப்பேரிங் இன்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் டு ரிப்போர்ட்டிங் டு ஹையர் அத்தாரிட்டி. அதாவது இப்போ நீங்கள் சைட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சைட்டில் ஏற்படுற ஏதாவது பிரச்சனையா இல்லை ப்ராப்ளம்ஸ் இல்லை இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் அது ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணி உங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கு தெரிவிக்கணும். அஸ் எ சேஃப்டி ஆஃபீஸர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அஃபீஷியல் சேஃப்டி இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஹையர் அஃபீஷியல் சேஃப்டி மேனேஜராக இருக்கலாம், இல்லை சைட் மேனேஜராக இருக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், வாட் எவர். அண்ட் கண்டக்டிங் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஃபார் த வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஓவர் ஹெட் கிரேன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வெரிஃபைங் த சேஃப்டி செக்லிஸ்ட். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் நீங்கள் க்ரேன் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை வெஹிக்கிள் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது புதிய எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எக்யூப்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அதோட சேஃப்டி செக்லிஸ்ட்டை எடுத்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அலோவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் கோஆர்டினேட்டிங் வித் யுவர் ப்ரொடக்ஷன் டீம் டு கீப் மெயின்டைனிங் தி ஹவுஸ் கீப்பிங் ஃப்ளோ. ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷாப் ஃப்ளோர் க்ளீனாக இருக்குன்றதையும் உறுதி செய்யணும். தென் கண்டக்டிங் the gas test for the confined space. ஒரு confined ஸ்பேஸில் ஒரு நபர் வேலை செய்ய போகிறார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கன்ஃபார்மாக கேஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கன்ஃபைன்டு ஸ்பேஸில் என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியாது, என்ன இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. பட் ஒரு நபரை அதுக்குள்ளே இறக்கும் போதோ இல்லை அதுக்குள்ளே இறங்கி வேலை செய்யும் போதோ அவங்களுக்கு என்ன வேணாலும் ஏற்படலாம். அப்படி ஏற்படாத வகையில் தடுப்பதற்கு அது உள்ள கேஸ் டெஸ்ட் போதுமான ஆக்சிஜன் இருக்கா அப்படின்றத உறுதி செய்வதற்கான ஒரு செக் நீங்கள் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் maintaining the firefighting working conditions for the site and keep maintain the expiry date for the extinguisher. அதாவது நீங்கள் ஒர்க் சைட்டில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கன்ஃபார்ம் அங்கே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கணும். அதோட சேஃப்டி செக்லிஸ்ட்டை செக் பண்ணணும், அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். The last one is issuing warning letters for the violators. இப்போ சைட்டில் வேலையாட்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க யாரும் உங்கள் பேச்சை கேட்கல, இல்லை அவங்க மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஹெல்மெட் போட மாட்டான், இல்லை க்ளவுஸ் போட மாட்டேங்கிறான் அப்படின்ற பட்சத்தில் அவனை நீங்கள் வார்ன் பண்ணலாம். 1 or 2 times மேலே நீங்கள் வார்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஃபினட்டாக அவனை கிக் அவுட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதுதான் சைட்டில் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சின்னதாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை போக போக பின்னாடி வீடியோஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சேஃப்டி ஆஃபீஸர்னால் எப்படி இருக்கணும், சேஃப்டி ஆஃபீஸர்னால் இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய வரைமுறைகள் இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணுறேன்.